16,000 ஏழமலை கூட்டவன் தம்பி பூமலகண்டா அண்ணா வாங்க போற நீ போ அண்ணாவா அண்ணா தம்பி தம்பி அண்ணா பாரு ஒரு மாதிரி ஏன்னா ஊரு ஊரா தண்ணி குடிக்கிறாரு தண்ணி சூத்த கலப்பி தண்ணி தான் சூட்ட கலப்பிடுச்சா அப்படி இல்லைங்க இந்த ஊர் தண்ணி எனக்கு ஓத்துக்கல அண்ணா ஒத்துக்கல ஆத்து தண்ணி அங்க இது தானா பாப்பு வைக்கலாம் தம்பி பூமலகண்டா அண்ணா அனிதனமும் ஆமா அத்துமணி ஆமா இந்த அதனை பார்த்து ஆமா ஆசி அண்ணாகின்றி ஆமாங்க என் கண்ணத்திலே முத்தமிழ் போய் ஆமா அண்ணா ஏன் தம்பி வாங்கடா அவன் தான் தம்பின்னு கூப்பிட்டாங்க அவன் ஊர்ல அவன் பேர் சின்ன தம்பிங்க அதனால இவன் வந்துட்டுக்கிறான் பொழுது நீ அம்மாத்திர பையன் தம்பி என் தம்பி கூப்பிடுறானா இல்லங்க தப்பா நினைக்காதீங்க எங்க அண்ணன் எங்க ஊர் அங்காளம்மா கோவில் பெரியாண்டவர் கோவில் முனீஸ்வரம் கோவில் ஐநாரப்பா கோவில் எல்லாம் இந்த கடா வெட்டுறவங்க நான் தான் கோயில ஓட்டு போய் கடா வெட்டுவேன் கோயில் ஓட்டு போய் கடாய் வெட்டுது கடாய் ஓட்டு போய் கோயில வெட்டுவாங்க மாலை போட்டா எனக்கு ஆகாது மாலை போட்டா ஆவாது இந்த மாடு மாடு இல்ல ஆடு கோழி பண்ணிக்கு போட்டா பரவாயில்ல மாலை போட்டா ஆவாது மாலை யார் கையில போட்டாரா எனக்கு ஆகாது ஆமா சாமி வரும் என் தம்பி கழுத்துல போனா சாமி வரும் அவன் கழுத்துல போன மாதிரி சாமி மலையா இருக்கா தம்பி என் தம்பிக்கு நானும் என் தம்பிய பாசத்தை பரிமாறி கொடுக்கும். நாங்க ரெண்டு பேரும் மடம் மாறிக்கிறோம். எங்க மடம் மாறுற? எங்க மாறுற? மடம் மாறியா? யாரு ஏமண்ட மடம் மாறியா?
சொல்லு, நான் அசல் சொல்றேன். அப்ப நாம என்னடா? நீ நாங்க நான் ரெண்டு சொல்றேன். பேரும் அண்ணாந்து உம்பி. இல்லப்பா, பொத்திக்கிட்டேன். அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பிங்க. ஆமா அண்ணா, சென்று வெள்ளவருக்கு நான் விவகாரத்து காரணத்தை அறிவது காவலோடு காத்திருக்கிறேன். எதற்காக அழித்தோம்னு தெரியுமா? வாலி பாட்டு பொறுக்கும். புத்தி போத பாத்தா. யாரு பாத்துறீங்க? அந்த உடனே மாட்டுக்கான காரணம் சொல்லத்தான். ஒரு அப்ப நாள் ஏழு பொறுக்கிட்டு நாள் பார்த்துட்டு சாதி பாட்டு பொறுக்கிட்டு பார்ப்பேன். சரியா? ஒரே ஒரு நாள் தான். தம்பி மும்முறைகண்டா. அண்ணா, முடி நான் ஏழனத்தை எதற்காக எடுத்தேன் தெரியுமா? எதுக்காக அண்ணா? இந்த காரணம் பற்றி நான் தம்பிமார்கள் 7 பேர் இருந்து ஒரே தொகையில் 7 சிங்கங்கள் போல் ஆட்சி வருகிறது. உண்மைதான். இதுவரையில் நமக்கு குறை என்பதே கிடையாது. முறை என்பது முறை என்று வார்த்தை கிடையாது. ஆனால் ஆனால் நீண்ட காலமாக என் மனதிலே பெருத்துதோ குறை இருக்கிறது. நிறுத்துங்கள் அண்ணா. இந்த காரணம் மட்டும் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஒன்றில் குறைவா, ஒன்றில் குறைவா, செல்வத்தில் குறைவா, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதற்கு செல்வம் நம்மளுக்கு இருந்திருக்கும் நேரத்திலே உங்களுக்கு ஒரு மனக்குறை என்று சொல்கிறீர்களே, அப்படிப்பட்ட மனக்குறை என்ன மனக்குறையோ? தம்பி மும்முறைகண்டா. அண்ணா, என் மனதிலே நேற்று குறை தெரியுமா? எனக்கு எனக்கு திருமணம் அடைந்து விசாத்திரியான பெண்ணை மணந்து ஆமா வெகு ஆண்டுகாலம் முடித்த பிறகும் எனக்கும் எனக்கு பின்னால் பின்னால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆ, மைந்தனில்லா குறையால் மைந்தனில்லா குறையால் மனதிலே மைந்தனில்லா குறையாள் மைந்தனில்லா குறையாள் மனமது பாடலானே நான் என்ன செய்யுவே மைந்தனில்லா குறையால் மைந்தனில்லா எத்தனை போல் நீத்துதி எத்தனை போல் நீத்துதி அண்ணா நமக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் பிள்ளையோ ஒரு பெண் பிள்ளையோ பிறக்கவில்லையே. இதுதான் எனக்கு பிறந்ததோ மனக்குறை. அண்ணா, திருமணம் ஆண்டுகள் வரை உண்டு வாடியும் ஆனால் மழை செல்வம் இல்லை என்ற மன வருத்தம் மனதை மாற்றிக் கொண்டிருப்பது போல புரிந்து கொள்ள முடியாது தம்பி. அண்ணா, இந்த போதிலும் மழை செல்வம் இல்லாத என்று மன வருத்தம் தேவையில்லை. தம்பி பொம்மலை கண்டா அண்ணா, உணர்ந்த செல்வமே இல்லாத காரணத்தினால் காரணத்தால் எத்தனையோ ஆலைகளை கட்டினேன், கட்டினீர்கள். எத்தனையோ குளத்தை வெட்டினேன், எத்தனையோ மலைகளை வெட்டேன். ஆமா செய்யாத தாராளர்கள் கிடையாது. உண்மைதான். ஆனால் எனக்கு இருவரின் குழந்தையை பிறக்கவில்லை. குழந்தை வாக்கியமில்லை. எனக்கு பிறக்காத குழந்தை குழந்தை இந்த உலகத்தில் யாருக்குமே பிறக்கக்கூடாது. உண்மைதான் அண்ணா. ஆகினால் கட்டிய ஆலைகளை இணைக்க வேண்டும், ஆகட்டும் அண்ணா. நட்ட குளங்களை நிரம்ப வேண்டும், நட்ட மலைகளை வெட்ட வேண்டும். ஆகினால் இப்போது மன்றமாக இருக்கக்கூடிய நாம் இப்போது பெருத்து அரக்கராக வர வேண்டும். ஆ, ஐயா, அண்ணா, இந்த ஊர்ல யாரும் சாராயம் விக்கிறாங்க. சாராயம் சாராயம். பொழுது வெடித்தா பொழுது போனா இதே நமக்கு தானா? யாருங்க? கேட்டா குடிக்கிறேன். ஓ, குடிகாரன் கமலாட்டி. நீங்கெல்லாம் அப்படியே ஊத்தி சூத்து மேல ஊத்துறீங்க. ஏய், நமோ நாராயணன் உலை கேட்கிறது. ஆமாக்க. உருவம் கண்களுக்கு திருமலை மருமம் நிலவரம் இருந்தால் ஆ, அழைத்து வாருங்கள். ஐயா, தீவிரம் இருந்தால் அடித்து துரக்கிறார். அப்படியா? காவலில் தமிழ் சக்கரை.